guys, welcome to our channel. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வீடியோ போடுறோம். நிறைய ரீசன்ஸ் இருக்கு வீடியோ போடாததுக்கு. எங்க வேலையே 1000 ரீசன் சொல்லலாம் வீடியோ போடலாம். ஆமா. சோ அதெல்லாம் அத பத்தி நாங்க பேச விரும்பல. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அதுதான் மேட்ரு. அத வந்து இவ சொல்வான். என்ன பண்ண மேட்ரு? இவன் மாத்திரம் ஏய் நீங்க பேசுறீங்க நான் அதை மீன் பண்ணல. நான் இன்னைக்கு வந்து நைட் நியூ இயர் நைட்டு, அதனால் நாங்களே எங்கள் கையால் கேக் செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் அந்த வீடியோ. கேக் செய்ய போகிறோம், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோம். ஸோ அதுதான் அந்த வீடியோ. வருஷம் வந்து கடையில் தான் வாங்கி கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல், ஏன்னா மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நியூ இயர், அதனால நாங்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செய்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து கடையிலேயே ஒரு 1/2 கிலோ கேக் வந்து கேட்டீங்கன்னா ஒரு 350 ரூபா 400 ரூபா தான். இந்த கேக் வந்து நாங்கள் வந்து 1000 கணக்கில் செலவு பண்ணி எடுத்துருக்கோம். நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது இந்த பில்லு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் தலையில் ஏற்றிருக்காங்க, தலையில் அப்படி இதுவே ஒரு 2500 ரூபா. இது இல்லாமல் இந்த மிஷின் வேறு ஒரு 1800 ரூபா. 4500 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி ஒரு கேக் 450 ரூபாய்க்கு போட்டாலே நல்ல ஃப்ளேவர் கேக்காக வாங்கலாம். ஆனால் பிளெண்டருக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த மிக்சருக்கு பிபிஎல் கம்பெனிலாம் இருக்குதானே எனக்கு தெரியல. அந்த கஷ்டப்பட்டு எங்கள் ஏரியாவில் தான் கிடைச்சிது. பாரிஸில் வாங்கலான்னு பார்த்தோம், பாரிஸ் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு கிடைச்சது இதுதான். சரி ஓகே, கிடைச்சதே விட்டுறக்கூடாது. இதையும் விட்டுருந்தோன்னா பிளண்டரே இருக்காது, கேக்கே செஞ்சிருக்க முடியாது, க்ரீம் போடாமல் சாப்பிட்டுக்கலாம். செலவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பாருங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது, வீடியோ போட்டால் தானே வீடியோ வரும். இப்போ நம்ம செய்யறதுக்கு இறங்கிடலாம் வாங்க. ஆளை காணோம், என்ன பண்றான்னு பாருங்களேன். என்னடா பண்ற? அது பட்டர் போட்டாங்க, எவ்வளவு போட்டாங்கன்னு தெரியல. அது வாக்கலாம் வந்தேன், எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இவ அந்த குண்டால பட்டர் தடவான், எவ்வளவு போடணும்னு தெரியல. அது வாக்கலாம் வந்தேன். நாங்களே வீடியோ பார்த்து தான் பண்றோம், தெரியாதது வந்து அடிக்கடி வந்து வீடியோ பார்த்துட்டு போயிட்டு பண்றோம். இப்போ இந்த இதில் தான் நாங்கள் வந்து கேக் செய்ய போகிறோம். எங்ககிட்ட ஓவன் இல்லை, அதனால நாங்கள் இட்லி குண்டாவை செய்ய போகிறோம். அந்த இட்லி குண்டாவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உள்ள உப்பு கொட்டி உள்ள உப்பு கொட்டி அந்த ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்து வச்சு ரெடி பண்ணி. இது எல்லாமே நாங்கள் புதுசாக தான் வாங்கியிருக்கோம். ஸ்டாண்டு, இட்லி குண்டா வந்து கல்யாணத்துக்கு குத்தது. இது கூட புதுசு. இதில் வந்து ஃபுல்லாக சுற்றி பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஓரமாக வச்சாச்சு. ஸோ இது வந்துருச்சுன்னா பேட்டர் ரெடி பண்ணால் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சு இதை செட் பண்ணி விட்டுனா அதுக்கப்புறம் பேட்டரை ஊற்றி கேக் ரெடி பண்ண வேண்டியது. இந்த குண்டால தான் இப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இது குண்டா பிளாஸ்டிக், இது சரியான ரேட்டு. இப்போ இதில் தான் ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னே தனியாக விற்கிறாங்க இது எல்லாமே. இதுதான் மெஷர்மெண்ட் ஏதி வைக்கணும். அடிக்கடி வீடியோ போய் பார்க்க முடியலையா, அதனால எழுதிட்டே வந்துட்டேன் எவ்வளோ போடணுன்ட்டு. இப்போ அதுக்கு வேற கப்பு தனியாக வாங்கலாம். அந்த கப்பு தான் அந்த கப்பு, மெஷர்மெண்ட் கப், அந்த கப்பு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி போட போகிறேன். இதுக்கு எல்லாமே அளவு தான் முக்கியம், அதனால கரெக்டாக பார்த்து மெதுவாக ஸ்லோவாக நாங்கள் பண்ண போகிறோம். கேக்கில் போட்டாலும் அளந்து போடணும். அதுதான் நான் தப்பு பண்ணேன். சொல்லுங்க என்னாச்சுடா? சாரி, ஃபர்ஸ்ட்லேருந்து ஜலிச்சு போடணும். அடப்பாவி, அந்த ஜல்லடை எடுத்துக்கோ. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் தப்பு. இது வந்து ஜலிச்சு போடணும். மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறது இவன் மட்டும்தான். இன்ட்ரெஸ்டாக எக்ஸாம் ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் விட கஷ்டமாக இருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஏய் ஃபர்ஸ்ட் இதோட சேர்த்து போடு, கொக்கோ பவுடரு. நீ பாட்டு ஜலிக்கிற பாருங்களா மாதிரி. ஐயோ, இதுல இருந்து 2 ஸ்பூன் வர எடுக்கணும், ரொம்ப முக்கியம். கோகோ பவுடர் முடிஞ்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். அதுக்கு 1 டீஸ்பூன் இருக்கு, அதாவது டீஸ்பூன். இப்போ போடுறது டேபிள் ஸ்பூன். ஆமா, அது ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மென்ட் கப்ஸ் அதுல டேபிள் ஸ்பூன் இருக்கு.
இது வந்து ஸ்பூன். டீஸ்பூன். பேக்கிங் இது என்னது? பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். நான் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அரை டீஸ்பூன். பயமா இது போடுறதுக்கு. ஒன்றும் இல்லைடா, போடுறா. பேக்கிங் எவ்வளோ சொன்னேன்? அரை. பவுடர் வந்து அரை ஸ்பூன்டா. சோடா வந்து 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. நீ பண்ணுவேன்னு நான் வந்து வீடியோ எடுத்தா இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இல்ல ஏதாவது மாத்தி போட்டனா கேக் நல்லா வரும். ஆக்சுவலி இந்த கேக் எங்களுக்கு எங்க அப்பாவுக்கு செஞ்சு எடுத்து போறேன். வீட்டுக்கு செய்யறது. அப்பாவும் போய் தான் தெரியும். எங்க அப்பா ரொம்ப மோசமானவர். இது அங்கிள் பாப்பாரு. பாரிஸ்ல ஒரு கடையில கேட்டேன். இது ஒரு அக்கா ஒஞ்சி போனதை கையில கொடுத்துட்டு ரிப்பேர் ஆச்சுன்னா பதில் இல்லை. ஏங்க வாங்கும் போதே வாரண்டியும் இல்ல. வாரண்டியும் இல்லை இல்லையா? வாங்கும் போதே இது ரிப்பேர் ஆயிடும், திரும்பி வராது, வரக்கூடாது வேற சொல்லிட்டாங்க. இப்படியாங்க வியாபாரம் பண்ணுவீங்க. நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. தெரியாது. பீச் கலரா? பீச் இல்ல, லைட்டா தான் இருக்குது. தெரியல. கலரா முக்கியம், ஒர்க் தான் அதான் முக்கியம் நமக்கு. அது கரெக்ட். நல்ல கலரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுல்ல? நான் தான் குக் பண்றேன். வந்துருச்சுல அந்த பேட்டருக்கு? எஸ். இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குண்டான் பெருசா இருக்கா, பேட்டர் கம்மியா இருக்கான்னு தெரியல. பேட்டர் கம்மி தான். நல்லா ஃபுல்லா எடுத்து போடு, வலிச்சு போடு. ரெடி ஆயிடுச்சு உள்ள கேக்கு. கரெக்டா 20 நிமிஷம். 20 நிமிஷம் கேக் வந்து பாருங்க. இந்த அதிசயத்தை பாருங்களேன். இது பண்ணு. போட்டோ போட்டு பார்த்துட்டேன். பாருங்க, ஒட்டவே இல்லைல்ல? ஒட்டாம இருக்கணும். ஆக்சுவலி வெந்துருச்சு. எங்களுக்கு ஸ்மெல் வந்தது. வந்து பார்த்தா கரெக்டா 20 மினிட்ஸ் நாங்கள் நோட் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. செரி என்ற பெயரில் காட்டு கலக்காய். இது அவங்க காட்டு கலக்கான்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஆனா சரி, நிஜமாவே இது காட்டு கலக்காய் தான். நம்ம தான் இது இத்தனை நாளா செரின்னு ஏமாந்துட்டு இருக்கோம். காட்டு கலக்காய் இது. விநாயகர் இதெல்லாம் வைப்பாங்க தெரியுமா? அது இது வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா சுகர் சிரப் வந்து நாங்க தயார் பண்ண போறோம். சுகர் சிரப். அதுக்கு வந்து இது கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதை போட்டு கொதிக்க விடணும். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். வெறும் வாயிலே சாப்பிட்டேன். ஆனா இவங்களுக்கு அது பிடிக்காது. இது மட்டும் எனக்கு தெரியாது, அதனால சுகர் சிரப் மட்டும் செய்யறாங்க. அடிக்கடி வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் இவங்களுக்கு. ஹெல்ப் மட்டும்தான். நம்பாதீங்க. கேக் வந்து பயங்கரமா வந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த ஒரு கேக்கோட நிறுத்தல, இன்னொரு கேக் வேறு செய்யணும். இந்த கேக்கோட நிறுத்தல, இன்னொரு கேக் வேறு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த கேக் அடுத்த வேறு கட்ட வேலைகளை தான் பார்க்கணும். என்ன மேட்டர்னா, அந்த குண்டா ஒரு குண்டா தான் இருக்குது. அது ஆறிட்ட பிறகு அதை எடுத்து வச்சுட்டு நாங்க இன்னொரு கேக் வந்து பண்ண போறோம். அது எங்களுக்கு ஸ்பெஷல். எங்களுக்கு ஸ்பெஷல். அந்த கேக் செய்யறதுக்கு டைம் ஆகும். டைம் கண்டிப்பா ஆகும். 6 மணிக்கு தொடங்குது. மணிக்கு போனால் 9:30 இருக்காது. 9:30 ஆயிடுச்சு. 9:30 ஆயிடுச்சு. இன்னும் முடியல. இப்போதான் க்ரீம் செஞ்சுருக்கோம். கேக் மேலே போடுற க்ரீமு செம்மையாக வந்தது. எஸ். ஒரு மாதிரி பேக்லாம் வந்து எப்படி அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு தோணும். நல்லா வந்துடுது. ஸோ இப்போ கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் ஃபேமிலி ஒரு குக்கிங் ஃபேமிலி. குக்கிங் ஃபேமிலி தான். என்ன நானடா? நான் எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி இல்லை. இப்போ சொல்கிறேன், நான் சின்ன வயசுல தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் ரத்தத்துலேயே புரியுது. ஸோ இன்னும் நிறைய டிஷ் காத்துட்ருக்கு பார்ப்பீங்க. ஸோ நான் இந்த கேக்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறேன். அந்த செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
எப்படி சூப்பரா? அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். உயிரை கொடுத்து செஞ்சிருக்கேன் நான். சூப்பரா. லாஸ்ட் ஃபினிஷிங். சாக்லேட் மறந்துட்டோம். இது என்ன கேக்குடா? கேக்கு, அவ்வளோதான். இது ஒரு கேக்கு. டேஸ்டாக இருக்கும். எஸ், கண்டிப்பாக. க்ரீம் நல்லா இருந்துச்சுடா. எனக்கு க்ரீம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக கேக் ரெடி ஆயிடுச்சு. அது நேற்று நைட்டே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருந்தது. ஸோ இது வீடியோ எடுத்து ஆகணுன்றதுக்காக இது இவ்வளோ நேரமாக டேஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம். இது ஒரு கேக் மட்டும் இல்லை, இவங்க வீட்டுக்கு ஒரு கேக்கு, எங்கள் வீட்டுக்கு ஒரு எக்லெஸ் கேக்கை பண்ணாங்க. இது வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக எங்கள் 2 பேருக்கு மட்டும் பண்ணது. இன்னும் டேஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறேன். வெட்டு நான் கை வச்சுக்கிறேன். நல்லா செல்லு செல்லும் போது கீழே நீ சாப்பிடு. நல்லா இருக்கு. நிஜமாவா? ஆமாடா. அடியில இருந்து செம்மையா இருக்கு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கேக் செஞ்சோம். அந்த கேக்கை வந்து அடியில் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால சரி நான் என்ன பண்ணேன், இந்த கேக்கை அடியில் வெட்டி இது பண்ணேன். பட் செம்மையாக வந்து க்ரீம் எல்லாமே சூப்பர். நிஜமான சூப்பராக இருக்கு. எப்படின்னு எங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு ஒரு கேக் கொடுத்துள்ளாங்க. கீழே வந்து அடியில் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு எப்போ செஞ்சோமோ அதுதான் அதுக்கப்புறமா இது செஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தோம். அது மாதிரி வீட்டில் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பட் கீழே வந்து லைட்டாக ரஃப்பாக இருந்துச்சு. பட் இது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அது வேறு இல்லாமல் இதில் க்ரீமே கம்மியாக தான் இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற க்ரீம் வச்சு மேட்ச் பண்ணுவோம். ஆனால் அதுவே பயங்கரமாக வந்துருக்கு. நல்லா இருக்குடா. ஸோ ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு கேக்கு. ஆக்சுவலாக இந்த கேக் நாங்கள் தீஞ்சிச்சுன்னு நினச்சோம். வெந்துருச்சு. பட் ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. சரி தீஞ்சு போச்சு போல, வேலைக்காகாது. சரி பரவாயில்ல, என்ன பண்ணலாம். சரி இவங்க தான் சொன்னாங்க ட்ரை பண்ணலாம்ப்பா, வச்சு பண்ணி தரேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை. சூப்பராக இருக்கு. மாதிரி கேக்கு நல்லா பெஸ்ட்டாக வந்து சீரியஸாகவே 3 கேக்கு. 3த்துல 2 வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை இருந்தாங்க. இது பக்காவா இருக்கு. பக்காவா கடையில வாங்குனா எப்படி இருக்கு? கடையில வாங்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. பட் மேல மட்டும் இந்த க்ரீம் வைக்க முடியல என்னால. இந்த ஃப்ளவர் ஷேப்ல ஒரு அந்த மாதிரி க்ரீம் காலி ஆயிடுச்சு. சரி ஓகே, அத வச்சு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன் எல்லாமே சாக்லேட் கார்னிஷன் ஒன்னு இருக்கு. சாக்லேட் கார்னிஷன் ஒன்னு யூடியூப்ல பார்த்தேன். அதை வாங்கி அந்த மாதிரி பண்ணி ஊத்தி விட்டு மேட்ச் பண்ண. பட் கேக்கு அதை வாங்கல நாங்க. அது இவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க, இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர்ல பண்ணி இதை ஆட் பண்ணாங்க. பட் இப்போ சூப்பரா இருக்கு சாப்பிடும்போது. ஸோ ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கு, கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. விஷ் பண்ணவே இல்லை எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றது நாங்க எப்பவுமே நம்புறோம். உங்களுக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பரா அமையும்னு நாங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறோம். அவங்களோட லைஃபும் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கு. எஸ், பாய். அது வந்து கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா ஒரு மாதிரி குழப்பம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். செம்மையா இருக்கு.